நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு வந்து எங்களுக்கு நிறைய நேரங்களில் சவாலை ஏற்படுத்தின ஒரு ஸ்தாபனம். பீகாரில் இருக்கும்போது எங்களை உத்வேகப்படுத்தி இருக்குது. பேட்ரிக் ஜாஷ்வா அங்கிளுடைய லைஃபு, அப்புறம் ஜான் கிருபாகரன் அங்கிளுடைய எழுத்துக்கள், இதெல்லாம் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும். 23 வயசுல நான் பீகாருக்கு மிஷினரியா போனேன். வாலிபத்திலே நம்ம ஆண்டவர் அழைச்சி கொண்டு போனதுனால தேங்க்ஸ். அதான் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவாரு, ஆண்டவரோட பார்வையில சின்ன குழந்தைங்கலாம் முழு டிக்கெட்டான். பரலோகத்துல சின்ன வயசுலயே ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்க பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் வந்து இவங்கெல்லாம் ஃபுல் டிக்கெட் உள்ள வாங்கன்னு சொல்லுவாராம். அந்த பாதி வயசுல ஒரு 30 வயசு 40 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் அரை டிக்கெட், நீங்களாம் ஹாஃப் டிக்கெட் உள்ள வாங்க. அப்புறம் இந்த 60 வயசு 70 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் கால் டிக்கெட். ஆண்டவரை ஏத்துக்காம 40 வருஷம் வாழ்ந்துட்டு மிச்சம் 40 வருஷம் மட்டும் ஆண்டவருக்காக வாழ்ந்திருந்தா அது அரை டிக்கெட். ஆனா பிறந்த குழந்தையில இருந்தே சின்ன பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தாங்கன்னா அவங்க எல்லாம் தான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருக்காக வாழ்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் தான் பரலோகத்துல முழு டிக்கெட்டா. இப்ப நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாம் முழு டிக்கெட்டு, ஆனா நம்மளாம் பாதியில வந்தவங்க, அதனால நம்மளாம் அரை டிக்கெட்டா தான் இருப்போம், முக்கால் டிக்கெட்டா தான் இருப்போம். அப்போ இந்த வாலிப நாட்கள்ல எவ்வளவு சீக்கிரம் பிள்ளைங்க வந்து வாலிபத்துல ஒரு சிருஷ்டிக்கிற நினைன்னு ஆண்டவர் பர்டிகுலரா சொல்றாரு எல்லாம். ஆனா பொதுவா உலகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வயசானதுக்கு அப்புறம் கடவுளை நினைப்பா. நான் பீகாருக்கு போகும்போது எங்க மாமா சொன்னாரு, என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் என்ன பிரெயின் வாஷ் பண்ணாரு. இந்த பாரு, நீ 50 வயசு 60 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க வேண்டிய காலத்துல நீ பீகாருக்கு போறேன் ஒரிசாவுக்கு போறேன்னு போயிட்டேன்னா எப்படி நீ சம்பாதிப்ப? அதனால 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம்டா. அந்த மாதிரி ஒரு 60 வயசுக்கு மேல நீ கடவுளுக்கு போய் சேவை செய்யி, கிராமம் போய் சொல்லு, உன்னை யார் வேணான்னு சொன்னா. ஆனா 23 வயசு அப்படின்றது வந்து முக்கியமான வயசுடா. இந்த காலத்துலலாம் ஊழியம் கிளியோன்னு போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்காத. வேலையை பார்த்தியா, சம்பாதிச்சியா, ஒரு வீட்டை வாங்கினியா, கல்யாணம் பண்ணியா, குழந்தை குட்டியை பத்தியா, அதுகளுக்கு வீட்டை குறித்தி கொடுத்தியா, நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்க அப்படின்னு கூப்பிட்டு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணிட்டு, இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னாரு. மாமா பீகாருக்கு போறேன் அப்படின்னு. என்னனையும் நாசமா போ, என்னனையும் நாசமா போ. இப்படி ஒரு வாழ்த்துக்களோட தான் நாங்கெல்லாம் பீகாருக்கு போனோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கைவிடலைங்க. ஆண்டவர் வாலிபர்களை குறிச்ச ஒரு பாரம் வாலிப வயசுல நம்ம போனதுனாலதான் இன்னைக்கு வாலிபர்களை தட்டி எழுப்பணும், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறவங்களை ஊக்குவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் ரொம்ப பெருசு. உங்களோட ஏஜ்ல ஒரு 30 வயசுக்கு முன்னாடி நீங்க ஃபேஸ் பண்ண உங்க வாலிபத்துல நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் வேற. சுத்தமா உங்களால அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தப்பாயிரும். ஆமா, அந்த காலத்துல நாங்க சந்திக்காத சவால்களா அதெல்லாம் நீங்க சந்திச்சிட்டீங்களாக்கும் அப்படின்னு நம்ம பேசணும்னா எடுபடவே படாது. ஏன்னா நீங்க சந்திக்காத சவால்களை தான் இன்னைக்கு பிள்ளைங்க சந்திக்குது. நீங்களும் உங்க காலத்துல ஒரு தவறான படம் பார்க்கணும் அப்படின்னா முக்காடை போட்டு மறைச்சி, அவளுக்கு தெரியாம இவனுக்கு தெரியாம காம்பவுண்ட் சேவர் ஏறி குதிச்சு பிளாக்ல டிக்கெட் வாங்கி பின்னாடி உட்கார்ந்து தவறான படத்தை பார்த்துட்டு ஒளிஞ்சு வந்த காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே இந்த போனுக்குள்ள வந்துருச்சு. மம்மி குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி அவன் ஓபன் பண்ணி என்ன குரூப்பை பார்ப்பான்னு நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் சுத்தமா வேற. நீங்க உங்க சின்ன வயசுல ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் வேற. அதனால நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அவன் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பான். இன்னைக்கு பிள்ளைங்க உட்காந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு வீடியோ பாக்குறான், அது 1 நிமிஷத்துல வருது. அதை பார்த்த உடனே கக்கன்னு சத்தம் போட்டு என்ன பண்றான், சிரிக்கிறான். அதுல ஒரு காமெடி வீடியோ வருது. ஒரு 2 காமெடி வீடியோ பார்த்த உடனே 3வது என்ன பண்ணுன்னா ஒரு சென்டிமெண்ட் வீடியோ வருது. ஒரு சென்டிமெண்டா வீடியோ வருது. டக்குன்னு அழுகிற மாதிரி ஒரு வீடியோ வருது. அதை பார்த்து டக்குன்னு கண்ணு கலங்கிடுறான். அடுத்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோ வருது. அடுத்து திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வருது. இப்படி மாத்தி வரும்போது டக்குன்னு எமோஷன், அவனோட எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலா அவன் அறியாமே அவன் அஃபெக்ட் ஆகி திடீர்னு சிரிக்கிறது, திடீர்னு கோவப்படுறது, ஒரு விஷயத்தை போக்கஸ்டா உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அவனால எதையுமே செய்ய முடியாது. டக்குன்னு திருப்புற மாதிரி டக்குன்னு அவனுக்கு லைஃப்ல எல்லாமே நடந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட் அவனுக்கு பதியுது. அம்மா 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார வச்சு பேசினா பூமரா இருக்காதம்மா. பூமர் ஒரு பக்கம், நம்மளாம் இப்ப எப்படி ஆயிட்டோம், பூமர் ஆயிட்டோம். பூமர் ஆயிட்டோம்.
ஏன்னா அவனுக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இங்க டக்கு 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 டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த மைண்டும் டக்கு 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 டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கிறது. அது அவனை அப்படியே அடிமைப்படுத்துறது அவனுக்கு தெரியாம அவனால எதுலையுமே போக்கஸ் பண்ண முடியல. மைக்க பிடிச்சு 1 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம பேசினா அவன் அடுத்த 3 செகண்ட்ல இவங்க வேற உலகத்துல இருப்பான். இந்த 2K கிட்ஸ் இருக்காங்களே, இவன் ஆட்டோமேட்டிக்கா அப்பவே நான் பேச ஆரம்பிச்ச மைக் எடுத்த 2வது நிமிஷம் அவன் ஸ்விட்ச் பண்ணி அப்ப வேற உலகத்துல இருப்பான். அவன் நமக்கு தெரியாது. அப்போ அந்த பிள்ளைங்களுடைய யதார்த்தம் அந்த இதுல சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்களை குறை சொல்லி குத்தம் சொல்லி நீங்க இப்படி இருக்கீங்க, நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன், போன் வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு இப்படி செய்யறேன், இது எதுவுமே எடுபடாதுங்க. எது ஒண்ணுதான் எடுபடும் தெரியுமா? என்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிச்சு கதறி பிள்ளைங்களை தயவு செஞ்சு காப்பாந்துங்க சுவாமி, இந்த யுகம் உங்களுக்கு தெரியும், ஆவியானவரே பிள்ளைங்களை நிரப்புங்கன்னு சொல்லி என்னைக்கு நம்ம முழங்கால் சிந்தி கதறோமோ அன்னைக்கு பிள்ளைங்க மாறுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம குறை சொல்லியோ திட்டியோ அவங்களை தீத்தோ எந்த மாற்றங்களும் இளைஞர்களுக்குள்ள வரப்போறது இல்லைங்க. நான் இளைஞர்களை பாக்குறதுனால, வாலிப ஊழியத்துல இருக்கிறதுனால, நிறைய பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுனால, என்கிட்ட போன்ல பேசுறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பையன் என்கிட்ட அழகா சொல்றான், அண்ணே அது கீபேட் போன் தான் வச்சிருப்பேன், கீபேட் போன் தான் வச்சிருப்பேன், ஆனா எனக்கு சமுதாயத்துல என்ன பேர் தெரியுமா? சூப்பர் பையன், பக்கா பையன். இந்த காலத்துல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாம பட்டன் போன் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பையன் பரிசுத்தமா இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய பையன் எனக்கு பேரு. ஆனா நான் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன், அது யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்மார்ட் போன்ல அதுக்குன்னு தனியா சிம் வச்சிருக்கேன், அந்த சிம்மு யாருக்கும் தெரியாது. எனக்கு தேவையான காரியங்களை அதுல பார்த்துருவேன். வெளி உலகத்துக்கு மட்டும் தனியா ஒரு போன் வச்சுக்குவேன். ஆனா வெளியில என்ன என் போனு, இன்னைக்கு வாலிபர்கள்லாம் போனை கொடுப்பீங்களாடா? போன் பாஸ்வேர்டு அம்மாவுக்கு தெரியுமா? என்ன தெரியுமே, என்ன வச்சுக்கம்மா பாஸ்வேர்டு என்ன, போனே கூட உன்ட்டு ஒரு நாள் இருக்கட்டும், நான் வச்சுக்க. என்ன எல்லாரும் ஸ்டேஜ்ல நின்று என்ன கேட்குறீங்க? ஏண்டா உன் பாஸ்வேர்டு உங்க அம்மாவுக்கு தெரியுமாடா? உன் போனை நீ ஓப்பனா வச்சிருக்கியா? என்ன ஓப்பனா வச்சுக்க, என்ன வச்சுக்க. அம்மா பாஸ்வேர்டு சொல்லுவா, என்ன வச்சுக்க. ஏன் தைரியமா கொடுக்குறான்? ஏன்னா அவன் வச்சிருக்கிறது இன்னொரு போனு. அந்த போன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சொல்ல மாட்டான் நம்ம பையன். ஆனா நம்மகிட்ட சொல்லுவான். நாங்க என்ன பண்ணிடுவோம், நைஸா இந்த மாதிரி மீட்டிங்ல உங்ககிட்ட சொல்லிடுவோம். அவன்கிட்ட கறந்து இப்படிலாம் பண்றாங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கங்கன்னு சொல்லி அங்க வாங்கி இங்க சொல்றதா நம்ம வேலை. யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க. எப்படிலாம் ஏமாத்தணும், எப்படிலாம் கண்ணை மறைக்கணும், சர்ச்சில் எப்படி பேசினா பாஸ்டருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒரு சுவிட்சை மாத்திக்கிறான். சர்ச்சில் பாஸ்டரை பார்த்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி ஒரு மணி நேரம் தானே, அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எவனும் எக்கேடு கெட்டு போன்னு நம்ம அதுக்கப்புறம் கண்டுக்க போறது கிடையாது. அடுத்துதான் வரணும். அந்த 1.5 மணி நேரம் எப்படி நடந்துகிட்டா பாஸ்டருக்கு பிடிக்கும், சர்ச்சில் பிடிக்கும்னு அவன் அழகா கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டான். அந்த 1.5 மணி நேரத்துக்கு மட்டும் ஒரு போர்வையை போட்டுக்குவான், ஒரு முகமுடிய போட்டுக்குவான். நீட்டா வந்து அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவன் ஸ்டேஜ்ல ஏதாவது யூத் மீட்டிங் எல்லாம் பண்ணா பண்ணிட்டு அதை இறங்கி போனதுக்கு அப்புறம் அவன் வேலையை அவன் பார்த்துக்குவான். அதே மாதிரி வீட்டுல பெத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு இப்ப டெக்னிக் கண்டுபிடிச்சுக்கிட்டான். லபோ 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 லபோன்னு கத்திக்கிட்டு தானே இருக்கீங்க, சரி நான் இப்ப என்ன பண்ணணும், படிக்கணும், அவ்வளவுதானே. அதை விரிச்சு படிக்கிற மாதிரி அதுல என்ன வச்சு படிக்கணுமோ படிச்சுக்கிட்டு தான், அவ்வளவுதான். அவன் யாரை எப்படி சமாளிக்கணும். ஏன்னா இப்ப அவனுக்கு சமாதானம் முக்கியமா இருக்கு. அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர் உலகத்துக்கு சமாதானம் முக்கியமா இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் திட்டுறாங்க, எங்க போனாலும் ஆகும்னு அந்த 2K கிட்ஸ் சரியில்லைன்னு சொல்லி இவங்க மைண்ட் செட்டே சரியில்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், எப்படி நடந்துக்கணும்ன்ற டெக்னிக்கை மட்டும் படிச்சுக்கிறான். ChatGPT ஹவு டு பிஹேவ், நம்ம எப்படி அம்மா கிட்ட பிஹேவ் பண்ணணும் அது ஒரு பேராகிராஃபை கொடுக்குது. பாயிண்டா பிரிச்சு இப்படிலாம் நடந்துக்க. இவங்க மைண்ட் செட்டே இதான்னு சொல்லி 60 வயசுல உள்ளவங்க எப்படி யோசிப்பான், 70 வயசுல உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்க, 50 வயசுல உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்க, எல்லாத்தையுமே அது கத்து கொடுத்துருது. அப்போ இந்த எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு, ஓ சர்ச்சில் இப்படி நடந்துக்கிட்டா பாஸ்டர் பாராட்டிடுவாரு, ரைட்டு ஸ்கூல்ல இப்படி நடந்துக்கிட்டா இவங்க பாராட்டிடுவாங்க. பர்சனல் லைஃப்ல அவன் வெளியில சொல்லாம உள்ள மாட்டி உள்ள போய்கிட்டே இருப்பான். இன்னும் இப்ப யூத் மீட்டிங்ல அதான் கான்சிக்வன்சஸ்ல அவன் சிக்கிடுவான். இதெல்லாம் எப்ப வெளியில தெரிய வரும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு அதுல இருந்து வெளியில வராம எப்படி தவிப்பான் தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது வந்து பிள்ளைங்க வந்து வீடியோ கால் பேசிக்குவாங்க. நம்மளாம் வீடியோ கால் பேசியிருப்போம், தெரியும். வீடியோல ஃபாரின்ல சிங்கப்பூர்ல வேலை பார்ப்பாரு கணவன், இங்க வீட்டுல பிள்ளைங்கள் எல்லாம் காமிப்போம், இங்க பாருங்க அதை பாருங்க, இது வீடியோ கால். ஏதாவது தூரத்து சொந்தங்கள் வீடியோ கால் பேசுவோம். இப்போ காலேஜ் பிள்ளைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வீடியோ கால் பேசிக்கிறாங்க. என்ன, நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு வீடியோ கால் பண்ணுவோம், அவங்க ட்ரெஸ் போடாம வீடியோ கால் பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நம்மளுடைய காலங்களில் வீடியோ கால்னா என்னது,
தூரத்துல இருந்த சொந்த பந்தங்கள் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு. அப்ப இதெல்லாம் நமக்கு வெளியில தெரியல. அவன் எல்லையை தாண்டி போயிட்டான். இப்ப இது என்ன ஆகுது, இந்த மாதிரி அவன் உள்ள விளையாண்டுகிட்டே இருப்பான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவன் ஒரு மாதிரி கிரிமினலா இருந்தா அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவான், ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுவான். அப்பதான் பிள்ளை உங்ககிட்ட வந்து நிக்கும். அப்படி நிக்கும் போது நான் உன்னை எப்படி வளர்த்தேன் தெரியுமா, ஐயோ என் குளத்துல அள்ளி போட்டு என் தலையில அடிச்சு ஒப்பாரி வச்சீங்கன்னா அவன் தூக்குல தொங்குவான், இல்லைன்னா விஷத்தை குடிப்பான். அப்போ நம்ம எப்படிப்பட்ட காலங்கள்ல இருக்கோம்? நீங்க சந்திச்ச சவால்களும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சந்திக்கிற சவால்களும் ஒண்ணு இல்லை. அதனால தயவு செஞ்சு அடுத்த தலைமுறையை புரிஞ்சுக்குங்க. நம்ம பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவன் ஏற்கனவே எக்கச்சக்க ப்ரெஷர்ல இருக்கான். அவன் ஏற்கனவே பல விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஜெபம் பண்ணி அவனுக்கு ஒரு பக்கத்துல உட்காந்து ஒரு ஆறுதலை சொல்லி எப்படியாவது வெளியில வா, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அவனுக்கு ஒரு நேரத்தை செலவு பண்ணி வெளியில கூட்டு போய் நீ ஏன்டா போன்லயே இருக்கிற, வாடா நம்ம அங்க போயிட்டு வரலாம், அவனுக்காக கொஞ்சம் செலவு பண்ணி அவனை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணி, நீ ஏன் கிரிக்கெட் விளையாட போக கூடாது, நீ ஏன் வந்து ஒரு கீபோர்ட் கிளாஸ் போக கூடாது, அம்மா அவனை அதுல படிக்க வைக்கிறேன் இதுல படிக்க வைக்கிறேன், நீ எதுக்கு போன்லயே கிடக்குற, அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ண வச்சு வெளியில மனிதர்களோட பழக வச்சு மெஷின் வாழ்க்கையை விட்டு வெளியில கொண்டு வந்தால் ஒழிய நம்ம பிள்ளைங்க ரெஃப்ரெஷ் ஆக மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம யதார்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்காக நம்மளால தரப்புல நிக்க முடியும். அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை, ஏன்னா இப்போ உடல் அளவுல பிரச்சனைலாம் வந்துடலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை போட்டு 3 மாசத்துல வெளியில வந்துடலாம். ஆனா மனசளவுல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அது மனசளவுல பிள்ளைங்க ஊனம் ஆயிடுச்சுன்னா அந்த ஊனத்துல இருந்து பிள்ளைங்களை வெளியில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பிள்ளைங்க மனசளவுல ஊனமாக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியல. வெளியில வந்து ஒரு பாஸ்டர்ட்ட போய் ஓப்பனா ஒரு பிள்ளை ஷேர் பண்ணுது அப்படின்னா, ஒரு பையன் ஷேர் பண்றான் அப்படின்னா அந்த பாஸ்டர் வந்து அதை 4 பேர்ட்ட சொல்லி எப்படியாவது அங்க சுத்தி இங்க சுத்தி அவங்களுக்கு தெரிய வந்துருது. அப்ப தெரிய வந்துருமா, ஓப்பனா நம்பி ஷேர் பண்ண முடியல. ரகசியங்களை பெரியவங்களால காப்பாற்ற முடியவில்லை, நம்ப தகுந்தவர்கள் இல்லை. என்கிட்ட வந்து பிள்ளைங்க இதெல்லாம் ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க 4 பேர்ட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க அதுக்கே போகுது, என்னடா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா, கேள்விப்பட்டேன்னு, உனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் எல்லாம் தெரியும். அப்ப நம்ம பாஸ்டர்ட்ட தான் சொன்னோம், பாஸ்டர் அம்மாட்ட தான் ஷேர் பண்ணோம். அப்ப பாஸ்டர் அம்மா யார்கிட்டயும் ஷேர் பண்ணீங்க, இப்ப இங்க வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் வரும்போது அவன் என்ன சொல்றான், ஏன்டா இதெல்லாம் நீ அண்ணன்ட்ட சொல்றதுக்கு, நீ ஏன்ட்ட சொல்ற, நான் எங்கேயோ இருக்கேன்டா, நீ ஏன் போய் உன் பாஸ்டர்ட்ட சொல்லக்கூடாது, பாஸ்டர்ட்ட சொன்னா வெளியில தெரிஞ்சிருதுன்றான். அப்போ நம்பிக்கை போயிடுச்சுங்க. அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே, எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன் அவ்வளவுதான், இதுக்காக உள்ள பழத்தேன் லபோன்னு சொல்லி அவங்க விஷம் குடிக்க போய் நிப்பாங்க. எமோஷனலா அவங்க பயங்கர வீக்கானவங்க, அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்றான். அப்போ ஃபர்ஸ்டே பெத்தவங்க அவுட்டு. சர்ச்சில் சொல்லலாம்னு போனா நம்ப முடியல, நீ நாடா இப்படி பண்ண, நீனே இப்படி இருந்தானா, நீ யூத் லீடர் நீனே இப்படி இருந்தானா அப்புறம் மொத்தவங்களாம் எப்படி இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணி அவனை நீ ஜெபம் பண்ணாததான் காரணம், உனக்கு விசுவாசம் இல்லை, நீ அப்படி இல்லை, உனக்கு ரட்சிப்பு இல்லை, முதல்ல ஜெபத்துக்கு வா, அப்படி வா இப்படி வா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு மிரட்டி உருட்டி ஒரு வழி பண்ணியாச்சுன்னா அடுத்து அதுக்கும் வரமாட்டான். இன்னைக்கு இளைஞர்களுடைய பிரச்சனை தெளிவா தெரிஞ்சாதான், அவன் கன்னி வெடியில கால் வச்சிருக்கான்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து எவ்வளவு பத்திரமா, எவ்வளவு கவனமா, எவ்வளவு ஞானமா அவனை வெளியில கொண்டு வரணும்ன்றத பக்குவமா செஞ்சாதான் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது வீடியோ கேம் மாதிரியே யூடியூப்ல இருக்கும். யூடியூப்ல அவன் வீடியோ கேம்ஸ் பாக்குற மாதிரியே படம் வரும். ஆனா அதுல வர்ற ஆடியோ மட்டும் செக்ஸ் ஆடியோ வரும். என்னமோ கேம்ஸ் விளாடுறான், சரி ஸ்கூல்ல பகல் ஃபுல்லா இருக்கிறான், கொஞ்ச நேரம் கேம்ஸ் பார்த்துட்டு போட்டுமே நீங்க விடுவீங்க. ஆனா அங்க போய் நீங்க போனை கேட்டு பாத்தீங்கன்னா அதுல கொச்சையான ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொச்சையா பேசுவாங்க. இதை உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி பிள்ளைங்களை எப்படி எப்படிலாம் பிசாசு ரொம்ப தந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவன்கிட்ட உட்காந்து பேசுறீங்களோ, அவன் ஓப்பனா அம்மா இந்த மாதிரி நான் ஆபாச படம்லாம் பாக்குறேமா, எப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பிரச்சனை, அதெல்லாம் சீக்கிரம் வெளியில வந்துடலாம்டா, நீ ஏன் அந்த கிளாஸ்க்கு போக கூடாது, நீங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்காம அப்படி கேஷுவலா நீங்க தனியா சீரியஸா எடுத்துக்கலாம். அவன் முன்னாடி நீங்க பதட்டப்பட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டான். அவன் முன்னாடி கேஷுவலா எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லடா, இதெல்லாம் வெளியில வந்துடலாம், நான் கூட அப்படிதான் கேள்விப்பட்டேன், என் ஃப்ரெண்டோட பையனும் அப்படிதான் இருந்தான், இப்போ ரெக்கவர் ஆயிட்டான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த விஷயத்துல இந்த வயசுல அதெல்லாம் சகஜம் தான், அம்மா இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணலாம், நாங்களும் அவங்க கூட இருக்கிறோம், என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இந்த மாதிரி நம்ம அவங்க கூட இறங்கி பேசும்போது அவன் இன்னும் நிறைய ஓப்பன் அப் பண்ணுவான். இதுல அதிகமா பாதிக்கப்படுறது பெண் பிள்ளைகள். பொம்பளை பிள்ளைங்க தான் இந்த எமோஷன், பிள்ளைங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். அதுவும் டீனேஜ் இருக்கிற பெண் பிள்ளைங்க ஆசையா ஒரு வார்த்தை பேசினா போதும் அந்த பிள்ளைங்க அந்த வார்த்தைகளை பயங்கரமா நம்புவாங்க. பெண் பிள்ளைகள் வந்து எமோஷனலா ரொம்ப வீக்கா இருப்பாங்க அந்த டீனேஜ்ல பர்டிகுலரா. அதனால அந்த ஏஜ்ல ஈஸியா பசங்க ஏமாத்திடுறானுங்க. அதனால அந்த வெள்ளந்தியா அந்த பிள்ளைங்க போய் சிக்கிறது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கிறானுங்க.
அப்போ இந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப வெளியரங்கமா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நம்ம வந்து பிள்ளைங்கள்ட்ட தயவு செஞ்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 பேர், இப்ப என் மனைவியெல்லாம் நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, அவளுக்கு இப்ப 6 வயசு ஆகுது. நம்ம பிள்ளை வாழ்க்கை முக்கியம், நீ வேலைக்கு போக வேண்டாம். என்னோட ஒருத்த வருமானத்துல என்ன வருதோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். வீட்டுல டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எங்க துணியை கையில தான் துவைக்கிறோம். ஆனா நாங்க எங்க பிள்ளைய கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்குறோம். வேலை முக்கியம்னா நீங்க வேலையை பார்த்துக்கோங்க, பிள்ளை முக்கியம்னா வேலையை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இருக்கிறது போதும், என் பிள்ளை வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருந்தா போதும் அப்படின்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, எனக்கு பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம்னா இட்ஸ் அப் டு யூ. அன்பு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தேவை. அன்பு, பெத்தவங்களுடைய அன்பு கிடைக்கலன்னா அன்புன்ற பேர்ல இந்த உலகம் அவனுக்கு வேற விதத்துல வேற ஒண்ணு கொடுக்குது. அந்த அன்பு அவனை வஞ்சிக்குது. ஆண்டவருடைய அன்பு ஒரு மனுஷனை தட்டி கொடுத்து தூக்கி விடும். ஆனா பிசாசினுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சீரழிக்கும். அதனால தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க கூட நீங்க அவைலபிளா இருக்கணும். அவன் என்ன பாக்குறான், என்ன பேசுறான், அவங்க கூடவே அட்டாச்சா இருங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்கள வெளியில கூட்டு போங்க. கிரிக்கெட் விளையாடட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா விளையாடுறதே தப்புன்ற மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. விளையாடுங்க, பிள்ளைங்களை விளையாட விடுங்க. ரன்னிங் போங்க, ஜிம்முக்கு போங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கோங்க, சிலம்பாட்டம் கத்துக்கோங்க, வெளியில போங்க, அவுட்டோர் கேம்ஸ் போங்க. மைண்ட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். சும்மா மொபைல் போன் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. அது உங்களை நகரவே விடாது, சோம்பேறி ஆக்கி உங்க லட்சியத்தை அடைய விடாம உங்களை அதை வந்து சீரழிச்சு ஒரு குட்டைக்குள்ள உங்களை தள்ளி விட்டுரும். பேரண்ட்ஸ், நீங்க போன் ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா பிள்ளைங்களை நீங்க திருத்தவே முடியாது. நாங்க வீடியோஸ் அனாவசியமா உட்கார்ந்து பாக்குறது எங்க பிள்ளைங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் மீடியால இருக்கிறேன். வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க் முடிச்சா அப்பா 20 நிமிஷம் வீடியோ காமிப்பேன். அந்த 20 நிமிஷத்துல என்ன வீடியோ காமிக்கேன்னா அனிமல்ஸோடைய, ஏன்னா இப்போ யூகேஜி படிக்கிறோம், அதனால அனிமல்ஸ் காமிக்கிறோம். நீங்க அதுக்குன்னு டீனேஜ் பிள்ளைங்களுக்கு உட்காந்து அனிமல்ஸ் காமிச்சீங்கன்னா நம்மள ஒரு அனிமல் மாதிரி பார்ப்பான். இதுங்களுக்கு 6வது அறிவு ஆண்டவர் வைக்காம விட்டார் போல இருக்கு. அதே மாதிரி அதை தாண்டி அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களா, அதுல அவங்க பிள்ளைங்க சர்ச் பண்றாங்களா, அவங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்றாங்களா, யாராவது ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளாஸ் முடிஞ்சிருச்சா அவ்வளவுதான், தூக்கி போடுவா, ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். பிள்ளைங்களை அந்த மிஷனை விட்டு வெளியில வர்றதுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சில பிள்ளைங்க அதுக்காக நான் படிப்பை நான் கொச்சப்படுத்த சொல்லலை, அதை மட்டப்படுத்த சொல்லலை. ஆனா அதையே ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரெஷரை கொடுத்து எங்கேயுமே கூட்டு போகாம, எங்கேயுமே இது பண்ணாம, அதுவும் பிள்ளைங்கெல்லாம் 8th முடிச்சிருச்சுன்னா அடுத்த ஒரு 6-7 வருஷத்துக்கு அந்த பிள்ளைங்க லைஃபே ஒரு மாதிரி. இன்னைக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரப்ப அந்த பையன் சொல்றான், மெட்ரிகுலேஷன் தான் படிக்கிறான், 8th முடிச்சு 9th. மாமா கொல்றாங்க மாமா, என்ன பண்ணனே தெரியல மாமா, எங்கேயாவது ஓடிடலான்னு இருக்கு மாமா. மெட்ரிகுலேஷன். அப்போ சிபிஎஸ்சில எவ்வளவு டென்ஷன் போடுவாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த குதிரையோட ஓட்டத்துல நம்ம ஏன் பிள்ளைங்களை இணைச்சு விட்டுட்டு நம்ம ஏன் போராடிட்டு திரியணும்? யோசேப்புக்கு எஜுகேஷன் இல்ல ஆனா ஆளலையா? தாவீதுக்கு எஜுகேஷன் இல்ல ஆனா அரண்மனையில இருந்து ஆட்சி பண்ணலையா? ஆண்டவர் உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வச்சிருப்பாரு. ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை மட்டும் விட்டுறாத, பொய் பேசிடாத, விட்டுக்குடு, பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசு, பெரியவங்களை அவமதிச்சிடாத, பொறுமை முக்கியம், தாழ்மை முக்கியம். இந்த வேல்யூஸை நம்ம கத்துக் கொடுத்தாலே பிள்ளைங்க உயர்ந்துருவாங்களா மாட்டாங்களா? வரக்கூடிய காலங்களில் தாழ்மையுள்ள பிள்ளைங்களுக்கு தான் பஞ்சம் இருக்குமே தவிர நல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லா பிள்ளைங்களுமே நல்லா படிப்பாங்க, எல்லா பிள்ளைங்களுமே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, எல்லா பிள்ளைங்களையுமே. ஏன்னா குதிரைக்கு குத்தி 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 இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பு வளர்க்குற மாதிரி வளர்த்து விடுறாங்க. பிராய்லர் கோழிஸை உருவாக்குறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு 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 3 மாசத்துல 3.5 கிலோ வருதா? ஒரு குஞ்சா கொண்டு விடுறாங்க. 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3.5 கிலோ 4 கிலோ ஃபுல்லா இன்ஜெக்ஷன் ஸ்டெராய்டு போட்டு வளர்க்குற மாதிரி பிள்ளைங்களை இன்னைக்கு ஸ்டஃப் பண்ணி அப்பா, நம்ம பிள்ளைங்க பேரண்ட்ஸை மதிக்கிறதே இல்லை. பிள்ளைங்களுக்கு பொறுமைன்றதே சுத்தமா இல்லை. பிள்ளைங்க எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க, அவங்களுடைய ஸ்லாங் நமக்கு புரியல. 2K கிட்ஸுக்குன்னு தனியா கோட் வேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கோட் வேர்ட்ஸ் பேசினா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் புரியும், நமக்கு புரியாது. அவன் அதுக்குன்னு ஒரு மீனிங் வச்சிருக்கான். நீங்க பிள்ளைங்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அந்த கோட் வேர்ட்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, இல்லைன்னா உங்களை டம்மியாவே வச்சிருப்பான். அப்ப அந்த வேல்யூஸ் எல்லாம் இழக்கும் போதே நமக்கு தெரியணும், நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் போனதுனாலதான் இது வந்துடுச்சு, நம்ம வீட்டுல ஜெபம் குறைஞ்சிடுச்சு. பிள்ளைங்களுக்கு எத்தனை வசனம் சொல்ல தெரியும்? பிள்ளைங்க எதை மனப்பாடமா சொல்லுவாங்க? பிள்ளைங்களுக்கு பைபிள் ஸ்டோரிஸ் எத்தனை தெரியும்? யூத் மீட்டிங் போனியே என்ன சொல்லி கொடுத்தாங்க? உனக்கு என்ன பாயிண்ட்ல ஆண்டவர் பேசினாரு, என்ன பாயிண்ட் இடைப்பட்டுச்சு? உட்காந்து எவ்வளவு நம்ம பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? தயவு செஞ்சு குடும்ப ஜெபத்தை வீட்டுல ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் வச்சுட்டு வாமா,
வேதத்தை எடுப்போம், நாளைக்கு நீ தான் மெசேஜ் கொடுக்குற, அம்மா அப்பா உட்காந்து கேட்க போறோம், நீ வேதத்தை தியானி, நாளைக்கு நீ தான் குடும்ப ஜெபத்துல பிரேயர். ஆண்டோட வேல்யூஸை பிள்ளைங்களுக்குள்ள கொடுக்காம அவங்களுடைய அழைப்பை நம்ம அவங்க எதுக்கு பிறந்திருக்காங்க, எதுக்கு ஆண்டவர் அவங்கள படைச்சிருக்கிறாரு அப்படின்றதே அவங்களுக்கு புரிய வைக்காம இந்த குதிரை ஓடுன மாதிரி ஓட்டத்தை ஓடி பந்தயம் கட்டி நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சு என்ன செய்ய போகுது? கடினமான இருதயத்தையும் கல்லான இருதயத்தையும் உடைச்சி ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணிரும்? எப்பேற்பட்ட பாவியையும் அவர் முன்னாடி நீதியுள்ளவனா நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனா மாத்தி நிப்பாட்டிரும். இந்த வேதத்துக்கு நம்ம திரும்பணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, எங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறதுனே தெரியலங்க, பிள்ளைங்க எல்லாருமே தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க, யாருமே எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எதுல போய் முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்க கண்ட்ரோல்ல மீறி போயிட்டாங்க எங்க பிள்ளைங்க, நாங்க என்ன செய்ய முடியும், இதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்க திருந்துவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஓன்னு அழும்போது அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்க பிள்ளைங்களுக்காக முழங்கால் போட்டு கண்ணீர் வடிங்க, நிச்சயமா உங்க பிள்ளைங்க திரும்பி வருவாங்கன்னு சொன்னார். உங்க பிள்ளைங்க எல்லையை மீறி போயிருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவோ தாண்டி போயிருந்தாலும் சரி, உங்களை மதிக்காம உங்களை மிதிச்சு மேல போயிருந்தாலும் சரி, டெய்லி 10 நிமிஷம் முழங்கால் போட்டு உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் செஞ்சீங்கன்னா ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களை திருப்புறதை போல திருப்ப வல்லமை இல்ல தேவன் உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனுக்கு நேராகவும் உங்களுக்கு நேராகவும் திருப்புவார். இன்னைக்கு பஸ்ல வரும்போதே எனக்கு பயம், ஆண்டவரே பிள்ளைங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு சாட்சியா நிக்க போறாங்க, இந்த பிள்ளைங்க இவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ், நம்ம வீட்டுல எதையுமே கத்துக் கொடுக்காம பாதுகாத்தாலும் ஸ்கூல்ல போய் கண்ட வார்த்தையை கத்துட்டு வந்து வீட்டுல பேசுதுங்க பிள்ளைங்க. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? நம்ம வீட்டுல எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும், பாதுகாப்பா பார்த்து சர்ச்சுக்கு கூட்டு போனாலும், ஸ்கூல்ல எல்லாம் பாக்குற பிள்ளைங்க தானே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. கிறிஸ்தவங்களுக்கு நம்ம ஆவிக்குரியவர்களுக்குன்னு தனி ஸ்கூல் வச்சு அதுலயே நம்ம நடத்த முடியும். அப்புறம் நாளைக்கு வேலைக்கு போற இடத்துலயும் அவங்க கூட தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ உலகத்தினால பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் கரைப்படாம இருக்கணுமே 6 வயசுல இருந்தே பரிதவிக்க வேண்டிய இருக்கு பிள்ளைகளுக்காக. அந்த பரிதவிப்பு நிச்சயமாக நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நிறுத்தும். இது ஒண்ணுதான் வழி. அவங்களுக்காக அழுகிறதும் முழங்கால் போடுறதும், அவங்க எப்படியாவது உலகத்தினால கரைப்படாம பாதுகாக்கப்படுறதும், பிசாசு அவங்களை வஞ்சிச்சு கொண்டு போயிடக்கூடாது, அவங்க தப்பான சாய்ஸஸ் எடுத்துடக்கூடாது, பிள்ளைங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுவாபங்கள் வரணும். ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை எப்படியாவது கொண்டு வந்து நிப்பாட்டிருங்க, வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளை ஒரு பரிசுத்த சந்ததியா நிப்பாட்டிருங்க, அவங்க சிம்சோனை போல கண்ணு குருடாக்கப்பட்டு வேடிக்கை பொருளா அந்த பூமியில மாறிடக்கூடாது, அவங்க இளையகுமாரனை போல தவிட தின்னதுக்கு அப்புறம் அவங்க புத்தி தெளியக்கூடாது, இப்பவே அவங்க புத்தி தெளியட்டும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணணும்? கதறணும், அழணும், ஜெபிக்கணும். இது ஒண்ணுதான் நம்ம பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறதுக்கு வழி. சும்மா அந்த கடமைக்கு உட்கார்ந்தோமா, ஒரு பாட்டை பாடினோமா, அப்படியே கொட்டாய் விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அப்படியே கட்டாய விட்டுட்டு 2 பிரேயர் பண்ணி விட்டுட்டு ஏதோ ஒரு மெடிடேஷன் ரைட் முடிஞ்ச ரைட் பாய வரீங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மையிலே பாரத்தோட, உண்மையிலே அதை ஒரு சின்சியரா, ஆண்டவரே உங்க சமூகத்தில் நம்ம வந்திருக்கோம், நீங்க எந்த அளவுக்கு கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னு பிள்ளை பார்க்கும். நம்ம அம்மா ஜெபம் பண்ணும்போதே கொட்டாயை விட்டுக்கிட்டு காலை விரிச்சுக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு அரைக்குறை எப்படி சாஞ்சுக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு எங்களுக்காக அவன் பார்ப்பான். பிள்ளை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓ, நம்ம அம்மாவுக்கே ஆண்டவர் மேல மரியாதை இவ்வளவுதான், அப்ப நம்ம ஆண்டவருக்கு இவ்வளவுதான் மதிக்கணும் போல. அவன் என்ன யோசிப்பான்? நம்ம ஆண்டவரை இவ்வளவுதான், ஓ அப்ப ஆண்டவருக்கு மரியாதை இவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? நீங்க காலை விரிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அவன் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவான். என்னடா பண்றான்னா, அம்மா பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன், அம்மா படுத்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டாடா. ஆமா, எந்த அளவுக்கு பயபக்தியோட நம்ம பைபிளை படிக்கிறோம்னு பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தத்தோட நம்ம வாசிக்கிறோம்னு பார்ப்பாங்க பிள்ளைங்க. அதெல்லாம் பார்த்துதான் அவனுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓ, நம்ம அம்மாவும் அப்பாவும் கடவுளுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க, அப்போ அவர் பயப்படத்தக்கவர் போல, பிரேயர் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது, ஒழுங்கா முழங்கால் போடு, கை கும்பிடு. ஓஹோ, அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, பிள்ளைங்க முன்னாடி இப்படி கையை கும்பிட்டு, வேதத்துல எங்கேயுமே கையை கும்பிடுன்னு இல்ல, கைகளை உயர்த்தின்னு இருக்கு. ஆனா நமக்கு பக்திலாம் கையை கும்பிடுறது இருக்கிறதுனால, அதனால நீங்க வேதம் நிறைய தெரிஞ்சவங்களா இருப்பீங்க, கையை கும்பிடுன்னு பைபிள்ல எங்க பிரதர் இருக்கு, அதை என்ன கையை கும்பிடுன்னு சொல்லுவீங்கன்ற கூடாதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கையை கும்பிடுன்னு பைபிள்ல எங்கேயுமே இல்ல, ஆனா கைகளை உயர்த்துன்னு இருக்கு. கைகளை உயர்த்துவது ஆண்டவருக்கு பலின்னு இருக்கு. அப்போ சரி, நீங்க கையை கும்பிடட்டா கூட கையை உயர்த்தி நிக்கிறத அவன் பார்ப்பான், நீங்க கையை கும்பிட்டு நிக்கிறத அவன் பார்ப்பான். பெரியவங்ககிட்ட நீங்க உங்க அம்மா அப்பாட்ட எப்படி பேசுறீங்கன்றத அவன் பார்ப்பான். தலை நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து நின்று மரியாதை செலுத்து, அதற்கு பேர் தெய்வ பயம் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தலை நரைச்சவங்களுக்கு முன்னாடி, வயசானவங்களுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்பெக்டா எந்திரிச்சு நிக்கிறத பார்க்கும்போது அவனும் ரெஸ்பெக்டா, வயசானவங்க இருந்தா எந்திரிச்சு நிப்பான். மிஸ் அவங்க கிராஸ் பண்ணி போனா எந்திரிச்சு நின்று ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ளீஸ் மிஸ்ன்னு சொல்லுவான். நம்மளே மதிக்கல அப்படின்னா அவன் மதிக்க மாட்டான். பிள்ளைங்க நம்மகிட்ட எதை பாக்குறாங்களோ அதை அப்படியே டிட்டோவா செய்வாங்க. நம்ம எப்படி சாப்பிடுறோம், அன்னைக்கு ஒரு நாள் எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தா, ஒரு நாள் ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் எடுத்து அபுக்கு 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 அபுக்குன்னு இந்த குரங்கு வாயில வாழைப்பழத்தை போட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்து கத்துக்கிட்டான்.
அவளும் என்ன பண்றா, வாழைப்பழத்தை அப்படி ஒப்புன்னு உள்ள திணிக்கிறேன். ஏன்டா கீர்த்திமா உனக்கு எவனை யாரும் புடுங்கிறதுக்கா வராங்க, மெதுவா சாப்பிடணும், நீங்க இப்படிதானே சாப்பிடுவீங்கன்றா. அப்போ பிள்ளைங்க நம்மள கண்ணும் கருத்துமா எப்படி சாப்பாட்டை எடுத்து வாயில வைக்கிறோம்னு பாக்குறாங்க. சாப்பாட்டை எடுத்து இவ்வளவு குவான்டிட்டியில் நம்ம வாயில வைக்கிறோம், அள்ளி பிசைஞ்சு உள்ள விட்டு குலைச்சி அப்படின்னா அந்த பிள்ளைங்க இப்படிதான் சாப்பிடணும் போல, சாப்பாடுனா இப்படிதான் சாப்பிடணும் போலன்னு பிள்ளைங்க யோசிக்குது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் இங்க இருந்து படிக்கிறாங்க. நல்ல வேலை நான் சுதாரிச்சிட்டேன், இவ எல்லாத்துலயுமே வாட்ச் பண்றான்னு சுதாரிச்சுட்டேன், 6 வயசு தான் நம்ம கண்ணியமா வாழ்ந்துடலாம். ஆனா உங்களுக்கு டீனேஜ்லாம் பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டாம், இனிமேலாவது கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். பிள்ளைங்கள்ட்ட நம்ம தோத்து போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நிறைய இடத்துல அம்மா தோத்து போயிட்டேமா, அவனுக்கு முன்மாதிரியா இருந்திருக்கணும், ஆனா நிறைய இடத்துல நான் இருக்கல. அப்பா அவனுக்கு முன்மாதிரியா இருந்திருக்கணும், ஆனா நிறைய இடத்துல நான் இருக்கல. நான் தோத்து போனது உண்மைதான். நான் உனக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும், நான் எந்திரிக்கல. நான் உனக்கு முன்மாதிரியா இருந்திருக்கணும், நான் முன்மாதிரியா இருக்கல. நான் இப்படிலாம் பண்ணியிருக்கணும், நான் பண்ணல. அதுக்காக நீ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. அம்மாவை மன்னிப்பியா, அப்பாவை மன்னிப்பியா? நீங்க போய் கேளுங்க பிள்ளைங்கிட்ட. இனிமேல் நான் அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றதுக்கு, உனக்கு முன்மாதிரியா வாழ்றதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட பெலனை கேட்கிறேன், நான் திருந்துறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிள்ளைங்க உங்களை அதிகமா மதிப்பாங்க. பிள்ளைகள் நம்ம தோற்று போறது தப்பே கிடையாது. இப்போ நம்ம யாருக்காக ஜபிக்கணும்? நம்ம பிள்ளைங்களுக்காக ஜபிக்கணுமா? நமக்காக தானே ஜபிக்கணும். இந்த ஒரே பிரேயர் பாயிண்ட் தான். நம்ம சின்சியரா, ஆண்டவரே நாங்க மனம் திரும்புறோம் சுவாமி, எங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் உனக்கு யாரா முன்மாதிரின்னு ஒரு 16 வயசு பையனை கேட்டா, எங்க அம்மா தான் எனக்கு முன்மாதிரி, எங்க அப்பா தான் எனக்கு முன்மாதிரின்னு அவங்க சொல்லக்கூடிய நிலைமையில நான் இருக்கணும் சுவாமி. டீனேஜ் வரும்போது என் பிள்ளை என்ன முன்மாதிரியா பார்க்கணும். உனக்கு யாருமா ரோல் மாடல் அப்படின்னா, எவனோ ஒரு சினிமா நடிகரை சொல்லிடக்கூடாது, எவனோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை சொல்லிடக்கூடாது, யாரோ ஒருத்தரை சொல்லிடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் முன்மாதிரிகளா நம்மள சொல்லணும். என் பாட்டி தான் எனக்கு முன்மாதிரி, எங்க தாத்தா தான் எனக்கு முன்மாதிரி, எங்க அப்பா தான் எனக்கு முன்மாதிரி, எங்க அம்மா தான் எனக்கு முன்மாதிரி, எங்க அண்ணன் தான் எனக்கு முன்மாதிரி, என் தம்பி தான் எனக்கு முன்மாதிரி. அப்படி சொல்லணும் நம்ம பிள்ளைங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வரணும். அப்படி நம்ம சாட்சியா வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பலன் தருவாராக. நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்த சந்ததியை உருவாக போராடுவோம். நீங்களும் நான் பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கணும், சாட்சியா வளர்க்கணும்னு எனக்காகவும் பிரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேங்க்யூ. சுதர்சனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தோம். என்ன பொறுப்பு கொடுத்திருந்தோம்? திராட்சை செடி உம்மிடம் நான் என்றும் நிலைத்திருந்து தவறாமல் கனி கொடுத்து உம் கரங்களில் என்னை எடுத்து அற்பமான வாழ்வினையே அர்த்தமாய் வாழ்ந்திட வழி நடத்தும். அற்பமான வாழ்வினையே அர்த்தமாய் வாழ்ந்திட வழி நடத்தும். அன்பரின் சாயலை நான் தரித்திட மறப்பேனோ. அன்பரின் சாயலை நான் தரித்திட மறப்பேனோ. அழைத்திட்ட அழைப்பினை நான் அலட்சியம் செய்வேனோ. உம்முகம் மறப்பேனோ, உம் தயவினை மறப்பேனோ.